வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கோவையில் விவசாயிகள் தங்கள் தலைக்கு மேல் துண்டுகளை அசைத்து வரவேற்பதை பார்த்தபோது எனக்கு முன்பே பீகார் காற்று தமிழ்நாட்டில் வந்துவிட்டதாக உணர்ந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சமீபத்திய அமோக வெற்றியுடன் அவர் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். தமிழகமும் வரும் மாதங்களில் அதன் சொந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியை சவால் செய்ய தயாராகி வருவதால் அரசியல் பின்னணி குறிப்பிடத்தக்கதாகவே உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கத்தை வீழ்த்த எதிர்க்கட்சி முன்னணி தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருகிறது. தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு 2025 மற்றும் அது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைக்க மோடி கோவையில் இருந்தார். இந்த நிகழ்வின் போது நாடு முழுவதும் உள்ள 9 கோடி விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் 18,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வழங்கிய பிரதமர் கிசான் திட்டத்தின் 21வது தவணையை அவர் வெளியிட்டார். கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இயற்கை வேளாண்மை, பயிர் பல்வகைப்படுத்தல் மற்றும் உரங்களின் பயன்பாடு குறித்து பேசினார். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு காலப்போக்கில் மண் வளத்தை குறைத்துள்ளது என்றும் நிலையான நடைமுறைகளின் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் இந்தியாவின் முன்னேற்றத்தை எடுத்துரைத்த மோடி நாடு இயற்கை விவசாயத்திற்கான உலகளாவிய மையமாக மாறுவதை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறினார். மண் தொடர்பான சவால்களை தீர்ப்பதற்கும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை நிவர்த்தி செய்வதற்கும் இயற்கை விவசாயம் மற்றும் பயிர் பல்வகைப்படுத்தல் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இயற்கை விவசாயம் என் இதயத்திற்கு நெருக்கமானது என்று அவர் குறிப்பிட்டார். மோடி திணை சாகுபடியை ஊக்குவித்தார். திணைகளை சூப்பர் என்று விவரித்தார். மேலும் இயற்கை விவசாயத்தை சுதேசி, பூர்வீக, பாரம்பரிய யோசனை என்று பாராட்டினார். பஞ்சகவ்யா மற்றும் ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை விவசாய நடைமுறைகள் ஏற்கனவே நாடு முழுவதும் பல விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.